ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எக்ஸோலைட் தான் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் பெனோட ஏலியன்ஸ்லேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஏலியன்ஸ் நமக்கு தெரியும். அண்ட் பயங்கர ஃபாஸ்டஸ்டான ஏலியனும் கூட நம்ம எக்ஸோலைட். பட் எக்ஸோலைட்டோட பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது அதோட ஸ்பீடையே ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு பென்டன்கிட்டேயே நம்ம பென்டன்ஸுக்கிட்டே சில ஏலியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன ஏலியன்ஸ் அப்படின்றத பற்றி தான் வெளியில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போது நம்ம மற்ற செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் காமிக்கப்பட்ட ஏலியன்ஸில் வந்து பார்த்தா நம்ம எக்ஸோலைட்டை பிரேக் பண்ணக்கூடிய 4 ஏலியன்ஸ் வந்துகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸோலைட் எந்த அளவுக்கு ஸ்பீடஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. நிறைய டீட்டெயில்ஸ் இருந்தாலும் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோலைட் ஸ்பீடு இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. பேசிக்காக நம்ம 10 வயசு பென் யூஸ் பண்ணுற அந்த எக்ஸோலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா டைமையே ஸ்லோ பண்ணுற மாதிரி, டெக்னிக்கல் டைம் ஸ்லோ பண்ணல, நார்மல் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய நார்மல் டைமை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீடாக மூவ் பண்ணும்போது டைமை ரொம்ப ஸ்லோவாக அவருக்கு தெரிகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் திங்க் பண்ணிட்டு மூவ் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பயங்கர ஸ்பீடஸ்டான ஏலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவ்வளோ ஸ்பீடு கிட்ட லைட் அளவுக்கு ஸ்பீட் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் கேமராவில் அவர் வந்து ஸ்பீடாக அவர் தெரிஞ்சிருப்பார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் தெரியுது அப்படின்னாலே அது வந்து ஹைப்பர்சானிக் ஸ்பீடு கிடையாது. அதாவது சவுண்ட் அளவுக்கோ லைட் அளவுக்கு ஸ்பீடு கிடையாது. ஏன்னா சவுண்டோட ஸ்பீடோ லைட் ஸ்பீடோ கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. பட் ஹியூமன் திங்கிங்கோ இல்லை ஹியூமன் பார்வைக்கோ அப்பாற்பட்ட அளவுக்கு தான் அவரோட ஸ்பீட் இருக்கும். அவரோட ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா மனித கண்களால் பார்க்க முடியாது. அதற்கு பயங்கர ஸ்பீடஸ்டாக இருப்பார். எனக்கு திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் ஒரு திங்க் பண்ணுறதுலேயே அவர் 1000 அல்லது 1000 திங்கிங் அவரால் பண்ண முடியும். அந்தளவுக்கு பயங்கர ஸ்பீடஸ்டாக இருக்குது. பட் கேமராவில் அவரால் மாட்ட முடியுது அப்படின்னா கேமராவுக்கு உண்ட அளவுக்கு தான் அவரோட ஸ்பீட் லெவல் இருக்குது. ஸோ கேமரா பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் ஸ்பீடு இல்லை. அதாவது நான் சொல்கிறது கிளாசிக் பென் டென்சன், வெறும் 10 வயசு பென் டென்சன். அந்த டைமில் இருந்த எந்த ஒரு ஏலியனுடைய ஃபுல் பவருமே பென் அச்சீவ் பண்ணவே இல்லை. ஈவன் நம்ம டைமண்ட் ஹெட் தெரியும். டைமண்ட் ஹெட்லாம் அந்த டைமில் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் கிளாசிக்கில். ஆனால் வில்கேக்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல டைமண்ட் ஹெட் நாக் அவுட் பண்ணிடுவார். பட் ஏலியன் ஃபோர்ஸில் டைமண்ட் ஹெட் வில்கேக்ஸே பீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிருக்கும் ஏலியன் ஃபோர்ஸில். அப்போ எக்ஸோலைட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் டைம்ல இவ்வளோ ஸ்பீடஸ்டாக இருக்கும். அப்போ அல்டிமேட்டில் டைமில் ஆம்னிவர்ஸ் டைம்லாம் பாருங்கள், இது எவ்வளோ ஸ்பீடஸ்டாக வச்சு பாருங்கள். ஈவன் ஆம்னிவர்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டஸ்டான ஏலியனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸோலைட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் 1000 எக்ஸோலைட் இருக்கு இல்லையா, அதால் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் பிளானட் பூமியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ் கூட கிடையாது, ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூமியே வந்து பார்த்தீங்கன்னா பல தடவை ரவுண்ட் அடிச்சிட முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடஸ்டான ஏலியன். ஸோ பென்டன் 1000 தான் இப்போதைக்கு நமக்கு எக்ஸோலைட்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடஸ்டான ஏலியன். பட் இப்போது நம்ம பென் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோலைட்டே பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு, இல்லை எக்ஸோலைட்டே டாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏலியன்ஸை பார்க்கலாம். நம்பர் 4 இருக்குது பார்த்தீங்கன்னா வெய்பிக். என்ன ப்ரோ, வெய்பிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோலைட்லாம் டாமினேட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வெய்பிக் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் இருப்பார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 அடி உயரம் வச்சுக்கோங்களேன், 296 அடி அல்லது 300 அடி அந்த ரேஞ்சில் இருப்பார். பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வெய்பிக் 8 அடி எடுத்து வச்சாலே ஒரு சிட்டியே தாண்டிடலாமா. வெளியே ஃபர்ஸ்ட்லேயே பார்க்கலாம், நம்ம ரெட் டீமும் ப்ளூ டீமும் வந்து பார்த்தீங்கன்னா வெய்பிக் அட்டாக் பண்ணும்போது அப்போ ஜஸ்ட் பென் வந்து நடப்பார், அவ்வளோதான். அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண மாட்டார், கொஞ்சம் லைட்டாக அப்படி ஓடுவார். அந்த கொஞ்சம் சும்மா ஒரு 3-4 ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துடுவார். அந்த கூட்டமே ரொம்ப தூரத்தில் இருக்கும். அந்த பெரிய பேட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களே ஆல்மோஸ்ட் பேசிக்காக அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் சைஸில் தான் இருப்பாங்க. பட் அவ்வளோ பெரிய படையை வந்து பார்த்தீங்கன்னா பென் ஜஸ்ட் ஒரு 3-4 ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டிடுவார். வெய்பிக் ரொம்ப ஸ்டாலஸ்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி எடுத்து வச்சாலே ஒரு பெரிய சிட்டியே தாண்டிடலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெய்பிக்கால் மூவ் பண்ண முடியும். அப்படியோட வெய்பிக் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டில் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டஸோட கிளிச்சுன்னு சொன்னாலும் இந்த பவருமே நம்ம ஒரு வெய்பிக்கோட பவர் தான் சொல்லப்படுது. ஸோ நான் ஃபேண்டம்லையும் சரி நிறைய சொல்லி வெய்பிக்கோட பவரில் இது மென்ஷன் பண்ணப்படுது சூப்பர் ஸ்பீடு. ஸோ வெய்பிக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பர் ஸ்பீடோட பயங்கர அஜைலாகவும் இருக்கும். மாம்னிஸ்லேயே பார்த்துருப்போம், மேலோட பேட்டில் பண்ணும்போது பயங்கர ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் 8 அடி எடுத்து வச்சா ஒரு மிகப்பெரிய சிட்டியை தாண்டக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியல் கொள்ள ஏலியன் தான் நம்ம வெய்பிக். இது ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி இல்லை எக்ஸோலைட் மாதிரி பயங்கர ஸ்பீடஸ்டாக சூப்பர் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும்போது அது எந்தளவுக்கு பயங்கர ஸ்பீடாக எவ்வளோ குயிக்காக போய் சேரும்னு வச்சு பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து கிளாசிக் எக்ஸோலைட் இருக்கார் இல்லையா, அவரே பிரேக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் வெய்பிக்கால். பிகாஸ் நம்ம பேசிக்காகவே கிளாசிக்கில் இருக்கக்கூடிய வெய்பிக்கால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் எக்ஸோலைட்டை பிரேக் பண்ண முடியாது. ஆனால் அல்டிமேட்டில் காமிக்கப்பட்ட அந்த வெய்பிக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் எக்ஸோலைட்டோட வந்து ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியும். என்ன கிளாஸ் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஆம்னியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோகோஸ்ட்டை ஒரு ஃபீவர் டோகோஸ்ட் கீழே விடும் இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென் ஓடுவார். பட் அதுக்குள்ளே வந்து அதை ஜஸ்ட் கீழே விடுறது வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போயிருக்க மாட்டார். அவர் நினச்சா அந்த சைக்கிள் தாண்டி போயிருக்கலாம், அது வேறு விஷயம், அது ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் தான். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்பர் 3 இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஒர்க்.
கிளார்க் ஒர்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா அது டெக்னிக்கலி ஸ்பீடஸ்ட் ஏலியன் கிடையாது, பட் அதில் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதுனால எக்ஸோலேட்டுக்கு போட்டி வச்சுது அப்படின்னா டைமை ஸ்லோ பண்ணி எக்ஸோலேட் பேசிக்காக எக்ஸோலேட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக போகிறதுனால அதுக்கே டைம் ஸ்லோவாக தெரியும். பட் அந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளார்க் ஒர்க் இன்னும் ஸ்லோ பண்ணி பயங்கர ஸ்பீடாக மூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம எக்ஸோலேட் பார்க்கும்போது தன்னை விட அவர் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும், அதாவது எக்ஸோலேட்டை விட கிளார்க் ஒர்க் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும். பட் அவர் உண்மையிலே வந்து டைமை ஸ்லோ பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, நம்ம ஜெட்ரே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காமிக்கப்பட்ட பெண்டர் ஏலியன் ஏலியன்ஸ் இல்லாமல் பெண்டர் ஏலியன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஏலியன் அப்படின்னா ஜெட்ரே தான். ஜெட்ரே எந்த அளவுக்கு ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஜெட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லப்படுது. அண்ட் ஜெட்ரே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டர் அல்டிமேட்டில் பார்த்துருப்போம், ஒரு யூனிவர்ஸையே ஃபியூ மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண முடியும். நம்ம பென்னே சொல்லியிருப்பாரு ஒரு யூனிவர்ஸை தாண்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபியூ மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட்ரேவில் வந்து கடக்க முடியும். அந்தளவுக்கு பயங்கர ஸ்பீடஸ்ட், லைட்டை விட ஸ்பீடாக ட்ராவல் பண்ண முடியும். அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படலை, பட் நம்ம சீரிஸை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை விட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பட் நிறைய இடத்துல வந்து நம்ம டெரிக் ஜே சொல்லியிருக்காரு அப்படின்னா இது அல்டிமேட்டஸோட கிளிச்சுன்னு சொல்லியிருக்காரு, கிளிச்சுன்னு. பட் ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா காமிச்ச பவர்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்தால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் ஜெட்ரே பேசிக்காகவே பென்னே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறதுலே ஜெட்ரே தான் ஃபாஸ்டஸ்ட் ஏலியன் அப்படின்ற ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஸோ பென்னே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஏலியன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஏலியன்னா கண்டிப்பாக ஜெட்ரே தான். ஸோ ஜெட்ரேவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே எல்லா வெர்ஷன் ஆஃப் எக்ஸோலேட் ஸ்பீடுமே வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ண முடியும். ஈவன் பென் 10,000 எக்ஸோலேட் ஸ்பீடாக இருந்தாலும் அவருடைய ஸ்பீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்ரேவால் ஈஸியாக டாமினேட் பண்ண முடியும். பிகாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூமியை ரவுண்ட் அடிக்க முடியும், பூமியை வந்து பார்த்தீங்கன்னா பல முறை சுற்றி வர முடியும். பட் இவர் என்டையர் யூனிவர்ஸே தாண்டி போகிறாரு. அதனால் எக்ஸோலேட் ஸ்பீட்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்ரேவால் எக்ஸோலேட் ஸ்பீடாக டாமினேட் பண்ண முடியும். இதுவே எக்ஸோலேட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்ரேவால் ஓட முடியாது, ஜெட்ரேவால் பறக்க மட்டும் தான் முடியும். எக்ஸோலேட் வந்து ஓட முடியாது, ஜஸ்ட் நடக்க கூட முடியாது. நம்ம ஜெட்ரேவால் அந்தளவுக்கு நடக்க கூட முடியாது. ஸோ ஃப்ளை மட்டும்தான். ஸோ ஃபைனலி நம்பர் 1 உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே ஏலியன் எக்ஸ் தான். ஏலியன் எக்ஸோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டே கிடையாதுன்னு சொல்லலாம். வித்தின் செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் யூனிவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போக முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை விட பல மில்லியன் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஏலியன் எக்ஸ் ட்ராவல் பண்ண அவசியமே இல்லை, அவர் நினச்ச இடத்துக்கு ஈஸியாக போக முடியாது, வேறு விஷயம். ஸோ இது வரைக்கும் நம்ம பென்னுக்கிட்ட ஏலியன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் எக்ஸ் தான் ஃபாஸ்டஸ்ட். இனிமேல் ஃபியூச்சரில் பென்னுக்கு எந்த ஏலியன் வந்தாலும் அது ஏலியன் எக்ஸை விட ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்காது. அதாவது ஜெட்ரே வேணால் பிரேக் பண்ணலாம், ஜெட்ரே தான் இது வரைக்கும் வந்து ஏலியன் எக்ஸ் இல்லாமல் மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஏலியன். உண்மையை சொல்ல போனால் ஏலியன் எக்ஸ் இந்த லிஸ்ட் சேர்க்கக்கூடாது. பிகாஸ் எந்த லிஸ்ட் எடுத்தாலும் ஏலியன் எக்ஸ் நம்பர் 1 வரும். ஏன்னா ஏலியன் எக்ஸ் எல்லா பவர்ஸுமே இருக்குது. அது டெக்னிக்கலி வந்து ஒரு கடவுள், அது ஒரு ஆம்னிபோட்டன்ட் பீயிங் அது. ஸோ எந்த லிஸ்ட்டுமே சேர்க்கக்கூடாது. பட் இருந்தாலும் வந்து சேர்த்துருக்கேன். எந்த லிஸ்ட்டும் சேர்க்காமல் ஏலியன் எக்ஸை சேர்க்காமல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் ஏலியனா ஜெட்ரே தான். ஸோ அவ்வளோதாங்க. இவனாலுடைய பற்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.